வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மாதிரி இந்த லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 மார்க்ஸ் இதுலேருந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே. ஆனால் இந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு 10லேருந்து 20 மார்க் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் பப்ளிக் 2023 கேட்ட கொஷின் மார்க்ஸில். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் கீயுமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ ரெண்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் சி, ஆப்ஷன் சி. இப்போ செகண்ட் கொஷின் சுரதா நடத்திய கவிதை இதழ், இது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி, ஆப்ஷன் டி காவியம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் இந்தியாவின் முதல் பொது நூலகம், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி கன்னிமரா நூலகம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆன்சர் கீயே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 மார்க்ஸும் 1-2 1 மார்க்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ரிப்பீட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸும் வரும். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 14 1 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த 14 1 மார்க்ஸில் கண்டிப்பாக புக் பேக்கில் நல்லா எல்லோரும் புக் பேக் மட்டும் படிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நைட்டும் கொஞ்சம் படிங்க. புக் பேக் 1 மார்க்கு 14 1 மார்க்கில் 10 1 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு மோஸ்ட்டாக புக் பேக்கில் இருந்தால் வரும். நீங்கள் பார்ட் 1ல் 10 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்ட் 2 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீழே எல்லாமே இருக்கும். ஆன்சருக்கு எல்லாமே இருக்கும். இப்போ 3 2 மார்க் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். 4 கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இதில் நீங்கள் ஏதாவது 3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதோ, இல்லை இப்போ இதில் 2 தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 15 16 தெரிஞ்சிருக்கு, மீதி 17 18 தெரியலை அப்படின்னா இதில் உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 18வது கொஷினில் ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது எழுதுங்க. எதுவுமே தெரியாமல் விட்டு வராதிங்க. ஏதாவது ஒன்று கொஞ்சம் எழுதிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் மார்க் போடுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் எழுதிட்டு வாங்க. அவங்க உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. இப்போ அடுத்தது 2 2 மார்க் உங்களுக்கு இதில் ஏதாவது எழுத சொல்கிறாங்க. இப்போ இதில் 3 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு நாளைக்கு வரப்போகிற கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகலாம். சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. சான்சஸ் இருக்குது. இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இந்த டாபிக்ஸ் இதே தான் டாபிக்ஸ் வரப்போகுது. இதே கொஷின் ரிப்பீட் ஆகுமா? இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பாஸ்போர்ட் ஃபோல்டர் இதுக்கான நம்ம தமிழ் சொல்லணும்னா இதே கொஷின்ஸ் வரமான்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இதை நம்ம லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா அதுலேருந்து 1-2 ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பர்டிகுலராக. அதனால் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. படத்திற்கு பொருத்தமாக பின்வரும் திருக்குறளில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. இதில் பார்த்திங்கன்னா இது திருக்குறள். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட்டு வராமல் எல்லாத்தையும் ஆன்சர் தெரியலன்றது வெட்டுறாமல் உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் சும்மா ஏதாவது நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் உங்களுக்கு கொஞ்சம் மார்க் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியலன்ட்டு விட்டு வராமல் எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மார்க் போடுவாங்க. அதேமாதிரி கொஷின் அட்டென்ட் பண்ணும்போது கொஷின் நம்பர் போடுங்க. அதுவும் இதே கொஷின் நம்பர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ 29 உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் கொஷின் நம்பர் போடணும். நீங்கள் வெறும் 29ன்னு போட்டு இந்த 2 ஆன்சரையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த ஆன் தனியாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் போட்டு தனியாக எழுதுங்க. தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக மார்க்கும் கிடைக்கும். உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் தெளிவாக இருக்கும். நீங்கள் கொஷின் நம்பர்லாம் போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். இதில் ஏதாவது 2 4 மார்க்ஸ் எழுதணும். இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் இப்போ எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேணும்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ்லாம் இதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர் வச்சு படிச்சிருக்கீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு 20 to 30 மார்க்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் இப்போ நம்ம கடைசியாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு 4 மார்க்ஸ் உங்களுக்கு 2 எழுத மாதிரி பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு பேட்டர்ன் தெரிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இது நயம் பாராட்டல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெளிவாக இருக்கணும். ஏன்னா நயம் பாராட்டலாம் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய டாபிக்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கூட இதை அட்டென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். அட்டென்ட் பண்ணிங்கன்னா சும்மா வெறும் நம்பர் மட்டும் போட்டு வரீங்க, 43 நம்பர் போட்டிங்கன்னா மார்க் வராது. இப்போ இது ஏதாவது உங்களுக்கு தெரியும். இப்போ ரைட்டிங்னா எழுதுக, லிசனிங்னா கேட்கறது, மியூசிக்னா பாடல், டான்ஸ்
என்ன ஆடுறது, சிங்கிங்னா பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து தமிழாக்கம் செய்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து வந்துடும். கொஞ்சமாவது மார்க் போடுவாங்க. நீங்கள் எனக்கு எதுவுமே தெரியல, கண்டிப்பாக வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம். கேட்கக்கூடிய வார்த்தைகள் நிறையவே இருக்கும். அதனால் இப்போ டெவலப் பண்ணுற வார்த்தைகள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. குட் ஹேபிட்ஸ், நல்ல பழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய வந்து கேட்ட வார்த்தைகளே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மார்க்கும் வந்து இது மாதிரியான டாபிக்ஸ் தான் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு மார்க்ஸு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 வந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ் வரும். இந்த 6 மார்க்ஸில் எய்தர் ஆர் டைப் ரெண்டுத்தில் ஏதாவது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இதில் 44ல் ஆ எழுதுறீங்கன்னா 44 அந்த ஆன் போடுங்க. வெறும் 44 போட்டு நீங்கள் இந்த கொஷின் எழுதுறீங்கன்னா அவங்க இதுவான்றது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஏ எழுதுறீங்கன்னா 44ன்னு போட்டு இப்போ உங்களுக்கு 44 போட்டுறீங்க. அது பக்கத்தில் வந்து ஏன் ஆன் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் வெறும் வந்து 44ன்னு போட்டு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இது தெரியாது. ஆனால் மார்க்கும் போடாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில டீச்சர்ஸ் போட மாட்டாங்க. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து எழுதுறதுனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து பகுதி 5 உங்களுக்கு 4+2 மார்க்ஸ் ரெண்டும் வந்து மனப்பாட பகுதி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மனப்பாட பகுதியில் நிறைய பேர் கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியாத குறள் வந்தால் என்ன பண்ணுறது, தெரியலன்னா அது வந்து இந்த குறளை வந்து தப்பாக எழுதாமல் உங்களுக்கு தெரிஞ்ச குறளை எழுதிட்டு வாங்க. முக்கால்வாசி நிறைய பேர் மனப்பாட பகுதி படிச்சுட்டு இருப்பீங்கன்னா அதிலலாம் வந்து கன்ஃபார்ம் மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு 6 மார்க்கு. தெரியாத குறள் வந்துச்சுன்னா தெரிஞ்ச குறளை எழுதிட்டு அதுக்கு வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இந்த சினம் முடிகிற மாதிரி நீங்களே ஒரு குறளை உருவாக்குவீங்க. ஒரு குறளை உருவாக்கி எழுதுறதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்ச குறளை எழுதுனீங்கன்னா ஒரு நல்ல டீச்சர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்காவது போகிற சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நல்லா எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே எழுதுவீங்க. அதை பற்றி பெருசாக பயம் இல்லாமல் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க.